பேசணும். ஆனால் நீங்க நல்ல ஒரு விசேஷமான ஆண்டவர் விசேஷமான தேவன் என்ன செய்யணும்? நல்லா வசனித்து பாடி துதிச்சு மகிமைப்படுத்தி ஏசப்பா நம்மை பரிசுத்தத்தோடு உங்களுக்கு பிரியமாய் ஆராதிக்க என்னிடத்திற்கு எல்லா ஆண்டவரே ஏசப்பா அசுத்தங்கள் மாறணும். என்னிடத்துல இருக்கிற எல்லா ஆண்டவரே இன்னைக்கு பாடி தூக்க முடியாம இருக்கேன். அது நல்லா அந்த வாயை நான் விரிவாய் திறக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் வாயில் வந்து என்ன செய்ய வேண்டும்? விரிவாய் திறக்கிற தேவன். ஆனால் நல்லா பாடி துதிக்க கர்த்தர் சியோனிலிருந்து என்ன செய்வார்கள்? ஒத்தாசை அனுப்புகிற தேவன். ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை உம்முடைய பர்வதங்களை நான் வந்து ஆராதிக்க எனக்கு என் நாவ திறந்தரணும் ஏசப்பா. என் நாவ கட்டப்படக்கூடாது. என் நாவ திறந்தரணும் சாமி. இன்னைக்கு அநேகர் என்ன செய்ய முடியல? பாடி ஆண்டவரை துதிக்க முடியல. உலகத்துக்கு பாருங்க எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ பேர் நான் கர்த்தரை துதிக்க இன்னைக்கு என்ன செய்யல முடியல. அதனால கர்த்தரை உண்மையை முத்தமாய் நம்ம தேடணும். கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதங்களும் நம்ம வைப்பார். இன்னைக்கு பாருங்க ஒரு தோட்டத்தில் ஒரு விதை போட்டோம்னா அது வரலைன்னா என்ன செய்ய முடியாது? அதில் இருக்க பையனை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்ம துதிக்கலாம். நல்லா துதிச்சு பாடி துதிக்கலன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதேமாரி தான் நம்மளும் ஒரு விதை விதைச்சோம்னா அது எவ்வளோ பயிர் தருதோ எவ்வளோ கனி கொடுக்குதோ அந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். வசனம் வந்து ஒரு விதை. அந்த விதையை நம்ம என்ன செய்யணும்? டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து விதைக்கு ஏசப்பா நல்லா வசனம் பிடிக்கணும், ஜெபிக்கணும். நல்லா பாடி துதிக்கிறவளா என்னை மகிமைப்படுத்தணும். நல்லா வந்து ஆடி பாடி துதிக்கிறவளா என்னை வைங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய கடவுளை சொல்லுவோம். 7வது வசனத்துக்குள்ள எங்கள் ஓட்டுக்களை எல்லாம் முன்னில் இருக்கிறது என்று பாடுவரும் ஆடுவார் இயக்கமாய் சொல்வார்கள். இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவரின் பாடுடைய வார்த்தை என்ன சொல்லலாம்? நல்லா பாடி துதிங்க, மகிமைப்படுத்துங்க, கொண்டாடுங்க. எதுவுமே என்ன செய்யல நடந்துருங்க. இன்னைக்கு பாருங்க இந்த ஏரோப்ளேனில் போனாங்க, அவங்க என்ன நினச்சிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க என்னென்ன காரியங்கள் என்னென்ன நினைவோடு போயிருப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் நினச்சி பாருங்க. நினச்சாலே நமக்கு என்ன செய்யணும்? அதைத்தான் பார்க்கணும். கண்ணீர் அதைத்தான் நினச்சி நமக்கு என்ன செய்யணும்? கண்ணீர் வருது. ஏன்னா அதெல்லாம் என்ன நினச்சி போனாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு நொடி கூட ஆகலை, ஒரு நிமிஷம் கூட ஆகலை. எல்லாம் மறைத்து போயிட்டாங்க. மோகத்தை கூட பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு உலகம் இந்த உலகத்தில். ஆனாலும் அவங்க மறைத்த குடும்பங்கள் எவ்வளவோ வேதனைப்படுவார்கள். அந்த மறைத்த குடும்பங்கள் எவ்வளவோ காரியங்களை நினச்சி கொண்டு போயிருப்பாங்க. ஆனாலும் அந்த குடும்பத்துக்காக நம்ம வாழத்தோடு அந்த குடும்பங்களுக்காக இந்த மாதிரி விபத்துகள் ஆபத்துகள் வராமல்